இப்போ இந்த பீஸ்ட் படத்தோட சீனை வந்து ஆடியோ டெஸ்ட் ஓடுனது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்ன் வச்சு ரெடி பண்ண ஒரு 5.2 ஆம்ப். இதை நான் கடைக்காண்டி ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு 8 இன்ச்சு 5 சேனலும் ஒரு 12 இன்ச்சு சப் ஊஃபரே போதும்னு சொல்லியிருந்தேன். லெஃப்ட் ரைட்ல உங்களுக்கு பேஸ் வரணும் அப்படின்னா ஒரு 4 ohmsல 100 வாட் போட்டுக்கோங்க, லெஃப்ட் ரைட்ல நல்ல பேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி 4 ohms 100 வாட்டை விட 8 ohmsல 100 வாட் தான் பெட்டரா இருக்கும், அதே மாதிரி 4 ohmsல 100 வாட் போட்டீங்க அப்படின்னா ஹீட் ஆகி ஆம்ப் ஃபால்ட் ஆயிரும் அப்படின்னு போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் அப்படி கிடையாது. இந்த ஆம்ப் பாத்தீங்கன்னா JPL 1500 ரெண்ட பேரல் பண்ணி 2 ohms கொடுத்திருக்கேன். அப்படி கொடுத்தா இந்த ஆம்ப் ஃபால்ட் ஆயிருமா அப்படின்னா ஃபால்ட் ஆகாது. எதனால அப்படின்னா 5 சேனலுக்கு கிளாஸ் AB டைப் யூஸ் பண்ணிட்டு சப்வூஃபருக்கு வந்து கிளாஸ் டி யூஸ் பண்ணிருக்கேன். இந்த கிளாஸ் டில 2 ohms தான் லோடு கொடுக்கணும். பவர் ஆம்போட சர்க்யூட் டிசைனிங் அப்படிதான். கரெக்டா அவங்க மென்ஷன் பண்ணிருக்க வோல்ட்டையும் அதே நேரத்தில் அவங்க சொன்ன ஓம்ஸையும் மேட்ச் பண்ணா எந்த ஃபால்ட்டும் வராது. இன்னும் சொல்ல போனா இந்த ஆம்ப்ல ஒரு பொட்டு ஹீட் இஷ்யூ இருக்காது 2 ohms லோடுலயுமே. அதனால 8 ohms போட்டா பெட்டரான ஆடியோ இருக்கும், ஹீட் ஆகாது. 4 ohms போட்டா ஹீட் ஆகும், ஃபால்ட் ஆகும் அப்படின்னு கிடையாது. என்ன பவர் ஆம்ப் மேட்ச் பண்றோம், அதுக்கான வோல்ட் என்ன, அதுக்கான ஓம்ஸ் என்ன மேட்ச் பண்ணணும், மேட்ச் பண்ணா எந்த ஆம்புமே ஃபால்ட் வராது. இந்த ஓம்ஸை வந்து தப்பா மேட்ச் பண்ணா வேணா ஃபால்ட் வர வாய்ப்பு இருக்கு.